ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின ஸ்டாப்பிங் பை உட்ஸ் அப்படின்ற போயமை பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட் அண்ட் ஆல்சோ அ பிளே ரைட். இவர் வந்து இந்த ரூரல் லைஃப்பை வந்து அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து எழுதியிருப்பார் இந்த போயமில். அப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப் ஆஃப் நியூ இங்கிலாந்து அதை வந்து ஒரு டீப்பாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். இந்த போயம் ஃபுல்லாகவே இந்த போயம்னு இல்லை, இவங்க எழுதின போயம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் லைன்ஸாக தான் இருக்கும். நான் ஃபிலாசபிக்கல் தீம்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாரு போயம்ஸில். இந்த போம் வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1922 தான் எழுதியிருக்காங்க. பட் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1923 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா வால்யூமில் நியூ ஹாம்ஷயர் அப்படின்ற வால்யூமில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் மொத்தம் 4 ஸ்டான்சஸ் இருக்குது அண்ட் தென் 16 லைன்ஸும் இருக்குது. நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஹார்ஸ் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து ஈவினிங் டைமாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா சடனாக வந்து ஒரு ஹார்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வுட்டு இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. அதுக்கிட்ட போயிட்டு அந்த காடு மாதிரி இருக்குது அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ பனிகளால் உருகி போயிட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஹைட் ஆகியிருக்கு ஸ்னோவால். அப்புறம் நரேட்டர் என்ன பண்ணுறாருனா அதோட பியூட்டியை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாரு. அந்த நேச்சரோட பியூட்டியை பார்த்து அந்த ஸ்னோ வந்து அழகாக தேங்கி இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அங்கே வந்து நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வுட்டோட ஓனர் வந்து எங்கே இருப்பார், இந்த வுட்டோட ஓனர் வந்து இந்த இடத்துல இல்லாரு. அப்புறமா யோசிச்சுட்டு அவரே கொஞ்ச நேரம் கழித்து கண்டிப்பாக வந்து இந்த வுட்டோட ஓனர் வந்து இந்த வில்லேஜில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ என்ன நினைக்கிறாருனா யாருமே இப்போது நம்மளை வந்து இங்கேருந்து துரத்துறதுக்கோ நம்ம ஹார்ஸ் ஏன் இங்கே நிற்குது, நம்ம ஏன் நின்றுட்டு இந்த வுட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்கோ இப்போ வந்து நம்ம கூட யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஹாப்பியாக வந்து ஃபுல்லாக அந்த நேச்சரோட பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஹார்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே நிற்குது. என்ன நினைக்குதுன்னா எப்போவுமே நம்மளை வந்து இங்கே வந்து நிப்பாட்ட மாட்டாங்களே, இங்கே நிற்காமல் யூஸ்வலாகவே நம்மளை வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட அந்த மாதிரி தானே ஸ்டாப் பண்ணுவாங்க, எதனால் இந்த இடத்துல நடுவில் நிற்கிறாங்க இப்போ நிப்பாட்டியிருக்காங்க ஹார்ஸை அப்படின்ட்டு அதுக்கு புரியவே இல்லை. யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்குது. அதுவும் இந்த வுட்டுக்கு நியராக நம்ம ஏன் நிற்கிறோம் அப்படின்னு யோசிக்குது. அப்புறம் என்ன நினைக்குது, இந்த ஃப்ரோசோனான இருக்கே இந்த லேக்கு கிட்ட நம்ம ஏன் இங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்லேயே இருக்குது. அது வந்து ஒரு டார்க் ஈவினிங்காக இருக்குது. சடனாக வந்து இந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவரே வந்து ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அந்த நேச்சரோடையே அந்த வுட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது வந்து ரிமைண்ட் பண்ணுற விதமாக என்ன பண்ணுதுன்னா அதுக்கு கழுத்தில் கட்டியிருக்க பெல்லை வந்து ஷேக் பண்ணி காட்டுது. நம்ம இன்னமும் வந்து இதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம், எதனால இங்கே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பெல்லை வந்து ஷேக் பண்ணி நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரிமைண்ட் பண்ணுது. நேரம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ரொம்ப வந்து அந்த இடம் வந்து டார்க்காக லோன்லியாக ஒரு டீப்பான ஒரு இதுவாக இருக்குது. அங்கே வந்து ஹார்ஸோட சத்தமும் ஹார்ஸ் ஷேக் பண்ணுற சத்தமும் அந்த காற்றோடைய சத்தமும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்னோவோட ஃபாலோட சத்தமும் மட்டும் அப்படியே ஸ்மூத்தாக கேட்டுட்ருக்கு. இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதே பிளேஸில் ரொம்ப நேரம் நிற்கிறாரு. அப்படியே ரசிச்சுட்டு அந்த நேச்சரோட பியூட்டியை ரசிச்சுட்டே அங்கேயே நிற்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு, நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படின்றத யோசிக்கிறாரு. ரொம்ப நேரம் கழித்து இந்த நேச்சரெல்லாம் என்ஜாய் பண்ணிட்ட பிறகு என்ன நினைக்கிறாருன்னா சடனாக வந்து நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம இங்கேயே வந்து இருந்துட முடியாது, இது வந்து நம்ம தூங்குறதுக்கான இடமும் கிடையாது, நம்ம ஸ்டில் இங்கேயே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்றத யோசிக்கிறாரு. அப்புறம் எதை பற்றி யோசிக்கிறாருன்னா ஐ ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஐ ஹாவ் டு கோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதனால் நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற நினைக்கிறாரு. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு ஸ்லீப் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், நான் வந்து எனக்கு நிறைய வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இது வந்து நான் தூங்குறதுக்கான ரைட் டைம் கிடையாது, இந்த பிளேஸும் ரைட் பிளேஸ் கிடையாது அப்படின்றத யோசிக்கிறாரு. இதில் வந்து இந்த ஃபிலாசபிக்கல் தீம் என்ன வந்து நிறைய வந்து ஃபிலாசபிக்கல் தீம்ஸ் இந்த லைன்ஸ்லலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸ்லீப் மீன்ஸ் டெத்து, மைல்ஸ்னால் ஜேர்னி, அதாவது நான் வந்து சாகிறதுக்கான கரெக்டான நேரம் இது கிடையாது, நான் இன்னும் அதுக்கு முன்னாடி நிறைய இடம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய ஜேர்னிஸை நான் வந்து போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பார். அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா
நம்ம வி ஆல் ஸ்டாப் இன் சம் பிளேஸ். நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தில் ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து நம்ம எல்லாருமே சின்ன சின்ன இஷ்யூவெல்லாம் வந்து பெரிய விஷயமாக நினச்சி நம்ம வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்கிறோம். ஆனால் நம்ம லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு விஷயமே கிடையாது. நம்ம லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம லைஃப் டைமில். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்க்கு, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதே இடத்துல நின்றுடாமல், நம்ம ஸ்டக்காகி நின்றுடாமல் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து நம்ம ஹாப்பினஸோட எதையுமே நம்ம பெருசுப்படுத்தாமல் சந்தோஷமாக அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லைனில் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. நம்ம லைஃப்பில் நிறைய வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு பார்த்தோன்னா அது ஒரு விஷயமே இல்லை. நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயமா நடந்தால் நேற்று நடந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த போயமில் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு போமாக தான் இருக்கும் இது. தட்ஸ் ஆல் இந்த போயம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.